என்ன வீடியோனா அமுதமுகியில் இந்த பண்ணா மீனை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து ஒரு கோலா உருண்டை செய்ய போகிறோங்க. 2 பண்ணா மீன் நல்லா பெருசாக எடுத்திருக்கேன். இது போதும். இதை நம்ம வேக வைப்போம். எப்படி வேக வைக்கிறேன்னு வாங்க காமிக்கிறேன். பிடிக்கிறதுனால இட்லி பானை வைக்க முடியாது, அதனால் நான் இதில் வந்து ஒரு பிளேட் வச்சு மீனை அது மேலே வச்சு தான் வேக வைக்க போகிறேன். தண்ணியை வச்சுட்டு ஒரு டப்பாவை கவுத்துருங்க மேலே பிளேட்டில். ஃப்ரெண்ட்ஸ், அந்த டப்பா மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். அது மேலே வாழை இலையில் அந்த மீனை க்ளோஸ் பண்ணி அவிச்சிருவோம். இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வேகணும். வந்துருச்சான்னு செக் பண்ணுவோம். சுடுது. நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மீன் நல்லா வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்து வெளியே எடுத்துட்டு மீனை உதுப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம். எல்லாம் குடிச்சிட்டு நம்மளுக்கு மீனும் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வாழலையோட வெந்தது. வாழலை ரொம்ப உடம்புக்கு நல்லது தான், அதனால் ஒன்றும் கெடுதி இல்லை. இப்போ நம்ம ஆறினோன்னே இது முள் இல்லாமல் நடுமுள் மட்டும் தான் இருக்கும், எடுத்துகிட்டு உதுத்துக்குவோம். முதல் நிறைய இஞ்சி பூண்டு சேர்க்கணும். ஆனால் மீனுக்கு அவ்வளோதான் தேவையில்லை. 2 பல் பூண்டு, 2 பல், 1 பல் இஞ்சி தான் சேர்த்துருக்கேன். இதை அடிச்சுக்குவோம். இஞ்சி அடித்ததுலேயே 1 கத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, அதையும் அடிச்சுக்குவோம். இப்போ மல்லித்தலை கருவேப்பிலை எல்லாம் அடிபட்டு போச்சு. இதோட 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, இதையும் அடிச்சுக்குவோம். இதை வந்து அடித்து தான் நம்ம மீனோட மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு மீனுக்கு கோலா உருண்டைக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குவோம். உப்பு போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணோன்னா அதுக்காண்டி கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். குட்டி குட்டியாக நல்லா நைஸாக அரிஞ்ச வெங்காயம், எந்த வெங்காயம் வேணாலும் அரிஞ்சிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வதக்கிக்குவோம். ஏன் வதக்குறோம்னா, நம்ம பிடிக்கையில் கோலா உருட்டையில் பச்சையாக இருந்துச்சுன்னா அது வந்து பிடிபடாது. கொஞ்சம் வதக்கிட்டிங்கன்னா அது பிடிபடும். அந்த வெங்காயம் வதங்கிடும், சேர்ந்துடும் அப்படியே பிணையில். அதனால தான் கொஞ்சம் வதக்கிக்குவோம். டேஸ்ட்டும் இருக்கும். ஏன்னா பொரிச்ச உடனே எடுத்து சாப்பிட்ருவோம். சில வெங்காயம் பச்சையாகவே உள்ளேறி இருக்கும். அதனால் அப்படி வதக்கிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் கொடுக்கும், பிடிக்கவும் நல்லா வரும். அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி வதக்குறேன் நான். வெங்காயம் வதங்கினோடனே நம்ம அடித்து வச்ச பேஸ்ட்டையும் அதோட போட்டு, அதாவது கொத்தமல்லி தழை, மல்லித்தழை அடித்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டு பொட்டுக்கல்லையெல்லாம், அந்த மசாலாவை எடுத்து அப்படியே கொஞ்சம் வெங்காயம் வதங்கினா போதும், அப்படியே எடுத்து நல்லா வதக்கிங்க. பொன்னிறமாக வறுவணும்னு தேவையில்லை. அதை கிண்டிக்கிங்க நல்லா. அந்த பச்சை வாசம் போகணும், அந்த அளவுக்கு நம்ம கிண்டிக்குவோம். இது கிண்டினத்துக்கு பிறகு இதில் என்ன மசாலா சேர்க்க போகிறோம்னா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்கல, அதனால் நல்லா 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, அவ்வளோதான். வீட்டில் அடித்த சோம்புத்தூள், அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு நம்ம கலந்துக்குவோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சோம்புத்தூள், அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். ஜீரகமும் சோம்பு போட்டு அடித்து வச்ச தூள் எல்லாத்தையும் அதோடையே போட்டு நம்ம கிண்டிக்குவோம். இவ்வளோ தான் ப்ரெஸ் இந்த மீனுக்கு மசாலா. உப்பு ஏற்கனவே நம்ம அடித்ததுனால எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகிரும். வதக்கினோடனே இறக்கிடுவோம். மீனை அவிச்ச மீனை முள் இல்லாமல் அப்படியே எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். நல்லா வெந்திருக்கு. பண்ணா மீனில் முள்ளே இருக்காது. தோடு அழகாக உரிவிடும் பாருங்கள். இங்கே பாருங்கள், தோடை வேணால் நீங்கள் எடுத்துடலாம். என்ன வேண்டாட்டினா தோடை எடுத்துடலாம். இப்போ எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் முள், அதை எடுத்துகிட்டு இதில் முள்ளே இல்லைங்க, நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கணும். உங்களுக்கு இப்படி பிணைய பிடிக்கலைன்னா மிக்ஸி சாரில் கூட நீங்கள் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம்.
நாங்கள் வந்து அடிக்கடி விரதமெல்லாம் வைப்போமா, அதனால தான் நான் மிக்ஸி ஜார் பயன்படுத்தாமல் கைகள்லையே நல்லா மசிய வருது, அப்படியே மசிச்சுக்குவோம்னு மசிக்கிறேன். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சோம்ல மசாலா, அதையும் இதோட போட்டு சேர்த்து பயன்படுத்தலாம். அப்படியே இது நல்லா பூரி மாவு மாதிரி பிணைஞ்சி வந்துட்டு பாருங்கள். ஒரு முள் கூட இல்லை, பண்ணா மீனில் தான் முள்ளே இருக்காது, அதனால தான் நான் பண்ணா மீன் எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி பொரிப்போம். இதுக்கு மேலே எனக்கு மசாலாலாம் சேர்க்கக்கூடாது, இது போதும். இதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. மீன் அதிகமாகவும் மசாலா கொஞ்சமாகவும் இருக்கணும். பத்து உருண்டை இருக்குது, 10 உருண்டை நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போதும், இது போதும். நாங்கள் 2 பேர் தான். உங்கள் வீட்லலாம் அதிக பேர் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மீன் சேர்த்துக்குங்க, சரியா? இதை நம்ம பொரிக்க கொண்டு போவாங்க. கோலா உருண்டை பொரிக்க கடாய் வச்சு ஆயில் விட்டாச்சுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளேறி இருக்கிறதெல்லாம் வேகும். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா நம்ம சிம்மில் வச்சு பொரிப்போம். காயலை காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உருண்டைகளை பொரிப்போம். பொறுமையாக மெதுவாக பொறுமையாக அப்படி பரட்டி போடுங்க. பொறுமையாக தான் இதை பொரிக்கணும். இந்த குழம்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. முட்டை பொரிக்கவோ மீன் குழம்பு வைக்கவோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ உடனே மீன் குழம்பு வைக்க போகிறேன், அதனால் இந்த எண்ணெயை தான் எடுத்துக்க போகிறேன்.
உடஞ்சிராமல் மெதுவாக திருப்பி பொரிங்க. அதான் முக்கியம். நம்ம சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும், இல்லாட்டா கருகிடும். சூப்பராக ரெடி ஆகிட்டு எடுப்போம். வந்துருச்சுங்க, எடுத்துட்டு காமிக்கிறேன். திரும்ப நம்ம பொரிச்சுக்குவோம். பாருங்கள், பொரிச்ச உருண்டைகள் எப்படி ரெடி ஆகிருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அழகாக பொரிஞ்சிருச்சு, ரெடி ஆகிட்டு நம்ம எடுப்போம். எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக காமிக்கிறேன். கொலா உருண்டை ரெடியாக இருக்குது. மீன் கொலா உருண்டைன்னு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி, சில பிள்ளைங்க முள் இருக்குங்கிறதுனாலேயே மீனை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அருமையாக சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் தெம்பாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நான் அழகாக உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நன்றிங்க.